ஆழ்வார்கள் அருளமுதம் நிகழ்ச்சியில் இன்று நமக்கொரு பொன்னான நாள். கார்த்திகை மாசத்தில் கார்த்திகை திருநக்ஷத்திரம் இன்றைய நன்னாள். ஆழ்வார்களிலே கடைசியாக அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். நீலன், கலியன், மங்கை மன்னன், ஆலிநாடன் என்றெல்லாம் பல திருநாமங்களாலே கொண்டாடப்படுபவர். அவ்வாழ்வாருடைய அவதாரம் எப்போதோ மிக பழமையான காலத்தில் நடந்தது. அவர் அவதரித்த இடத்தை தற்போது நாம் அடைந்திருக்கிறோம். இன்றைய நாளோ கார்த்திகை மாசத்து கிருத்திகா நட்சத்திரம். இந்த இடமோ திருமங்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம், அதாவது புண்ணிய பூமி, அவருடைய பிறப்பிடம். சீர்காழிக்கு அருகே உள்ளது. ஒரு புறத்தில் திருவாலி திருநகரி. இவ்விடம் திருக்குறையலூர் என்று பெயர் பெற்றது. திரு என்பது உயர்த்தி சொல்லும் வார்த்தை. குறை நம்மிடையே இருக்கக்கூடிய குறைகள். அல், குறை அல், குறைகளே இல்லாத ஊர், குறைகளை அழிக்கக்கூடிய ஊர். அதனால் இதை குறையலூர்னு சொல்லுகிறோம். இன்னொரு வழக்கம் உள்ளது, குறையில் ஊர், குறையே இல்லாத ஊர், குறைகளாகிற அல்லல்கள் இல்லாத ஊர், அதனால் குறையலூர். குறையே இல்லாத ஊர், குறையில் ஊர். இதுக்கு என்ன குறை கிடையாது? நமக்கு பக்தியில் குறை இருக்கலாம், ஞானத்தில் குறை இருக்கலாம், பிரேமத்தில் குறை இருக்கலாம். அந்த குறைகளை அத்தனையும் போக்கி கொடுக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். இவ்விடத்தில் உக்ர நரசிம்மராக பெருமாள் சேவை சாதிக்கிறார். நாம் இப்போ அடுத்தடுத்து சேவிக்கப் போவது 5 நரசிம்ம க்ஷேத்திரங்களை. பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம் என்றே கொண்டாடுகின்றனர். உங்களுக்கு தோணலாம், ஏன் திடீர்னு திருமங்கை ஆழ்வார் அவதரித்த ஊர்? நாம் நேற்று வரை பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டின் பொருளைத்தானே கேட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன திடீர்னு இப்போ திருக்குறையலூர் திருமங்கை ஆழ்வார் என்ன உங்களுக்கு கேள்வி பிறந்திருக்கும். சற்று விளக்குகிறேன். நாம சுமார் 5 வாரங்களுக்கு முன்னே தொடங்கினோம். வேதத்தை ஓதுவதற்கும் அதே போல தமிழ் வேதமாகிற திவ்ய பிரபந்தம் அருளிச் செயலை ஓதுவதற்கும் காலமுண்டு, நேரமுண்டு. அனத்தியன காலம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னால் இதை ஓதக்கூடாத நேரம். வேதத்துக்கும் அப்படி ஒரு காலம் உண்டு, அனத்தியன காலம். அதே போல் ஆழ்வார்களுடைய பாடல்களுக்கும் உண்டு. பொதுவாக இந்த அனத்தியன காலம் கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரம் முடிந்து அப்போதுதான் கார்த்திகை பண்டிகை நடக்கும். என்னைக்கு கார்த்திகை பண்டிகையோ அந்த பண்டிகை அன்னையிலிருந்து வீடுகளில் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை ஓத மாட்டார்கள். அதற்கு பதில் அத்தியன உற்சவம் நடக்கும். வைகுண்ட ஏகாதசி திருநாள் எல்லா கோவில்களிலும் கொண்டாடப்படும். அந்த சமயம் பகல் 10 நாள், இராப்பத்து 10 நாள், இயற்பா 1 நாள் என்று 4000 பாசுரங்களையும் கோவிலில் நன்கு பாடுவார்கள், ஓதுவார்கள். அப்போ வீடுகளில் நிறுத்தி கொண்டு கோயிலில் ஓதக்கூடிய காலம் இதுதான் அனத்தியன காலம்னு சொல்லுகிறோம். இப்போ இன்னிலேருந்து நாளிலேருந்து அனத்தியன காலம் தொடங்கிவிட போகிறது. அதனால்தான் நாம் திருப்பல்லாண்டோடே நிறுத்தி கொண்டு இனிமேல் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் திருப்பாவை அனுபவிக்கப் போகிறோம். அது தாராளமாக சொல்லலாம். அனத்தியன காலத்திலேயும் திருப்பாவை மட்டும் ஓதும் வழக்கம் உண்டு. அதனால் மார்கழி 1லேருந்து திருப்பாவையை கேட்க போகிறோம். அப்போ இதற்கு இடைப்பட்ட காலம் இன்னிலேருந்து ஒரு 3 வாரங்கள் இருக்குது. அந்த சமயத்தில் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை பெற வேண்டும்,
நாம் பாசுரங்களை நேர ஆரம்பிச்சுட்டோம். ஆனால் அந்த பாடல்களை பாடினவர்கள் யாரோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொண்டால்தான் நமக்கு இன்னும் அதை அனுபவிக்க முடியும். மேலும் இவர்களெல்லாம் ஏதோ எழுத்தாளர்கள் அல்லர்கள், கவிஞர்கள் அல்லர்கள், தெய்வ புலவர்கள். ஒவ்வொருத்தரும் பெருமானுடைய அருள் பெற்றவர்கள். ஆகவே நாம் அவர்கள் திருவடிகளை வணங்கி அவர்கள் எங்கு பிறந்தார்கள், வாழ்க்கை என்ன, அவர்கள் சொன்ன செய்தி என்ன, அவர்களுக்கு இருக்கிற பெருமை, இவற்றை தெரிந்து கொண்டால்தான் மேலும் நாம் கற்கப் போகும் கல்வி சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த 3 வாரங்களை திருமங்கையாழ்வாரை பற்றி அனுபவிக்கப் போகிறோம். முடிந்தால் மற்றொரு ஆழ்வார், நேரம் இருந்தால் அனுபவிப்போம், அல்லது பிரிதொரு சமயம் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போ கார்த்திகை வந்தபடியால் இது திருமங்கையாழ்வாருடைய அவதார நட்சத்திரமாக இருந்ததுனாலே சரி என்று தொடங்கி திருமங்கையாழ்வாருடைய வரலாறு, அவர் அவதரித்த இடங்கள், அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி பெருமானின் அருள் பெற்றார், இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிக்கோளோடு தான் முதல்ல ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்தை வந்து அடைந்துள்ளோம். இது திருக்குறையலூர். ஆச்சரியமான இடம். சுற்றி பார்த்தீங்கன்னால் எங்கேயும் நெல், வரப்பாடு, இயற்கை வளம், சலசலத்து ஓடுகிற தண்ணீர், ஆடும் மாடும் நிரம்பி இருக்கின்றன. எப்படி கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலையும் கண்ணன் விளையாடிருப்பாரோ அதே போலத்தான் இங்கேயும் பார்க்கவே எழில் கொஞ்சுகிறது. அதுவும் இங்கே வந்த சமயத்துக்கு எங்கு பார்த்தாலும் மழை, ஹோன்னு மழை கொட்டிருக்கிறபடியாலே பச்சை பசேல்னு நிலம் அத்தனையும் அன்று திருமங்கையாழ்வார் இந்த நிலத்தில் எப்படி இருந்திருப்பாரோ அதை போலவே ஆச்சரியமான தோற்றம். இந்த க்ஷேத்திரம் திருக்குறையலூர் க்ஷேத்திரம். உக்ர நரசிம்மர்னு சொன்னேன். சுத்தி பார்த்தீர்களானால் திருவாலியில் லக்ஷ்மி நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். திருநகரியில் 2 நரசிம்ம பெருமான்கள் உள்ளனர், யோக நரசிம்மரும் ஹிரண்ய நரசிம்மரும். இந்த இடத்திலே உக்ர நரசிம்மர், அடுத்து மங்கை மடம்ங்கிற ஊரிலே வீர நரசிம்மர். ஆக இது சேர்த்து பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். பஞ்ச சாரக்ஷேத்திரம் உண்டு, பஞ்ச கமலக்ஷேத்திரம் உண்டு, பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரம் உண்டு. அதை போல இது பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம். 5 நரசிம்மர்களையும் நாம் சேவிக்க போகிறோம். அதில் முதல் உக்ர நரசிம்மர். இதோ பெருமான நேர தரிசனம் பண்ணிக்கிறோம். சுற்றி இருக்கிற ஆச்சரியமான கோயிலில் மேலும் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கொஞ்ச நாள் முன்னாடி, சில ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் சேவிக்க வந்திருந்தோம்னால் வயல் வரப்பாடு உள்ள நரசிம்மர் அவ்வளோதான் இருந்தார். இன்னைக்கு பக்தர்கள் கோலாகலமாக சேவித்து நிறைய திருப்பணிகள்லாம் பண்ணி பெருமாளும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு அனுகிரகம் புரிகிறார். ஒவ்வொரு அமாவாசை தோறும் கிட்டத்தட்ட இங்கே 1000 பேர் வரா. நிறைய அன்னதானம் நடக்கிறது. சுவாதி தோறும் திருமஞ்சனம், அமாவாசை என்று திருமஞ்சனம். ரொம்ப அற்புதமான இடம். இதோ நரசிம்ம சுவாமியை தரிசிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு பக்கம் பூதேவி நாச்சியார், நடுவில் நரசிம்மன், உக்ர நரசிம்மன். ஏன் அவ்வளவு உக்ரமாக இருக்கார்? நம்மகிட்ட உக்ரமா இல்லையே. அவர் ஹிரண்யகசிபு நடத்தது தானே உக்ரமாக இருக்கார். அவர் உக்ரமா இல்லைங்கிறதுக்கு சாட்சி எது தெரியுமோ? பேர் உக்ர நரசிம்மர். ஆனால் அவர் உக்ரமா இல்லை. இதோ வலது கரத்தை பார்த்தால் அபயம், அஞ்சேல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இடது கரத்தை சேவித்தால் நம்மை கூப்பிடும் ஹஸ்தமாக உள்ளார். ஆஹ்வான ஹஸ்தம், அழைக்கிற ஹஸ்தம். எதற்கு அழைக்கிறார்னால், என் பேர் உக்ர நரசிம்மர், இதை பார்த்துட்டு நான் உக்ரமா இருக்கேன்னு நினச்சிட்டு விலகி போயிடாதே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அழகப்பாரு, திருமேனி அழகையும் பாரு. ஆரோ ஒரு தீயவன் நம்ம பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டவன், அவன் அபச்சாரப்பட்டதுக்காக நான் கோவப்பட்டா அதுக்கு நான் எல்லாரிடத்துலையும் கோவப்பட்டு இருப்பேன்னு அர்த்தம். அப்படி படலையே. திருமங்கையாழ்வாரே இந்த பூமிக்காக நான் தானே கொடுத்தேன். இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம்தான் திருமங்கையாழ்வாரை பெற்றோம். நீங்கள் கேட்கலாம், திருமங்கையாழ்வாருக்கும் அருளிச் செயலுக்கும் என்ன நெருக்கமான தொடர்பா? 10 ஆழ்வார்களுக்கும் இருக்கிற அதே தொடர்பு தானே திருமங்கையாழ்வாருக்கும் நாள். அப்படி இல்லையே. எப்பவுமே கடைக்குட்டிக்கு ஒரு தனி சிறப்பு. 2-3 பிள்ளைகள் இருக்கா வீட்டில், அண்ணன் தம்பி அக்கா தங்கை யார் இருந்தாலும் கடைசியாக யார் பிறந்திருக்காளோ ஒரு அதிகமான செல்லம் இருக்கும் இல்லையோ? அதே மாதிரி 10 ஆழ்வார்களில் கடைசியாக அவதரித்தவர் திருமங்கையாழ்வார். அப்போ கடைக்குட்டிங்கிறதுனாலே எல்லாரும் விரும்பப்படுறவர். அது மட்டும் இல்லை, அதிகமான திவ்ய பிரபந்தங்களை பாடினவர். 6 பிரபந்தங்கள் அவர் தான் பாடியிருக்கார். 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வார் பாடினார், 6 பிரபந்தங்களை திருமங்கையாழ்வார் பாடினார். அந்த விதத்திலும் அவருக்கு ஏற்றம். இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னால், திருமங்கையாழ்வார் ஒருத்தர் தான் எப்போதும் தன்னுடைய மனைவியோட கூட இருக்கிறார். மற்ற எந்த ஆழ்வாரை சேவிச்சாலும், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், யாரும் கூட தங்கள் தர்மபத்தினியோட இல்லையே. தம்பதிகளாக கைங்கரியம் பண்ணிட்டு எங்கே போனாலும் தம்பதியாக எழுந்துள்ளுறது எல்லாருக்கும் நமக்கு ஒரு முன்னோடி. ஏன்னா நாம கூட
தனியாக சில இடத்துல கணவன் மட்டும் கைங்கிறதுக்கு வருவார், மனைவி மட்டும் கைங்கிறதுக்கு வருவா. கோவிலுக்கு போனோன்னா கூட இவருக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சா இவருக்கு பிடிக்காது. இவெல்லாம் யாரை பார்த்து தெரியுமோ தெரிஞ்சுக்கணும். திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியாரை பார்த்து தான் தம்பதியா எப்படி கைங்கரமானம் அப்படிங்கிறதுக்கே முன்னோடி. அந்த விதத்தில் அவருக்கு சிறப்பு. முக்கியமான கடைசி சிறப்பு, திவ்ய தேசம்னால் அதுக்குன்னு தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். திவ்ய தேசங்கள், அர்ச்சா திருக்கோலம், விக்கிரக ரூபத்தில் இருக்கிற பெருமானுக்குன்னு வாழ்ந்தவர் திருமங்கையாழ்வார் தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெருமாளுக்காக வாழ்ந்திருக்கலாம். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்கள் மூவரும் பரவாசுதேவன் வைகுந்தத்தில் இருக்கிற பெருமானைத்தான் சேவிப்பர்கள். அவர் தான் அவளுக்கு முக்கியம். அடுத்து திருமழிசை ஆழ்வார், நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி, உள்ளூர நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பகவான் எழுந்துருள் இருக்கிறாரே, அவரைத்தான் அவர் தரிசிப்பார். குலசேகர ஆழ்வார் ராமனுக்குன்னே இருந்தவர். பெரியாழ்வாரும் நம்மாழ்வாரும் ஆண்டாளும் கண்ணனுக்கென்னே இருந்தவர்கள். இதில் திருமங்கை ஆழ்வார் தான் கோவில் கோவிலா போனவர். அர்ச்சாவதார திவதேசத்தை எல்லாமே பாடினவர். ஆழ்வார்களுடைய பாசுரத்துக்கே பெருமை. அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் இருக்கும் கோயில்களை பாட வந்தவை. அதானே 108 திவதேசங்கள்னு சொல்கிறோம். நம்ம 4000ன்னு ஆரம்பிக்கச்சேவே உடனே என்ன ஞாபகம் வரும்? 4000ல் பாடப்பட்ட வைணவ திருத்தலங்கள் 108. 108 எங்கேருந்து வந்தது? யார் கண்டுபிடிச்சார்னா ரிஷிகள் கண்டுபிடிச்சான்னு சொல்லக்கூடாது. அவா சொல்லியிருக்கிறது 1080 கூட இருக்கும். ஆனால் ஆழ்வார்களால் பாடப்பட்டவை 108. அந்த 108க்கும் போய் யார் பாடியிருக்காருனால் முக்கியமாக திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படியா? எல்லாரும் தானே பாடியிருப்பார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். எல்லாரும் பாடியிருந்தாலும் திருமங்கை ஆழ்வாரால் தான் இந்த 108க்கு பெருமைங்கிறதே இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தம் 108. அதிலே 47 திருத்தலங்கள் திருமங்கை ஆழ்வார் மட்டுமே பாடியவை. திருமங்கை ஆழ்வார் மட்டும் பிறந்திருக்கலேன்னு வச்சுங்க, அப்போ 61ஓட நின்று இருக்கும். 108ஆவே ஆயிருக்காது. அப்போ தனியாக 47 பாடியிருக்கார். மற்ற 9 பேரும் சேர்த்து 61 பாடியிருக்கார். அப்படின்னா எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. இதுக்குன்னே இருந்தவர், மற்றொன்று போய் பாடினவர். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் இருந்தார். அவர் தான் ஆழ்வார்களுக்கு தலைவர். இருந்தாலும் அவர் தன் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியை விட்டு ஓரடி ஊரை விட்டு வெளியில் எடுத்து வச்சதில்லை. ஆனால் திருமங்கை ஆழ்வார் ஆடல்மான்னு ஒரு குதிரை வச்சிருந்தார். அந்த குதிரையிலேறி அமர்ந்து கொண்டு ஊரூரா போவார். காரார் திருமேனி காணுமளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுள்கச்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் பாரோர் புகழும் பதரி வடமதுரை. எத்தனை திவதேசம்! இப்படி போய் பல்லாண்டு பாடினவர். இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு ஆழ்வாரை இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கோம். அதனால 4000 நமக்கு ரசிக்கிறது. திவ்யதேசங்கள்லாம் இவ்வளவு போய் சேவிக்கிறோம். அதனால பக்தி பெருகுகிறதனால் இது இத்தனைக்கும் வித்திட்டது எது? இந்த க்ஷேத்திரம் தானே. திருக்குறையலூர் தான் திருமங்கை ஆழ்வாரை பெற்று கொடுத்தது. இந்த சுத்து வட்டாரத்துக்கெல்லாம் ஆலிநாடுன்னு பேர் சொல்லுவார்கள். மங்கை நாடு அல்லது ஆலிநாடு. அதனால தான் ஆலிநாட்டுக்கு அதிபதி, ஆலிநகர்க்கு அதிபதியேன்னு குலசேகர ஆழ்வாரும் பெருமானை பற்றி பாடுறார். ஆலிநாடன், மங்கை நாடன், மங்கை மன்னன் என்னெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு திருநாமம். அவர் இந்த க்ஷேத்திரத்தில் அவதரித்தார். பக்கத்திலே அமிர்தவல்லி நாச்சியார், இந்த க்ஷேத்திரத்தினுடைய தனிக்கோவில் நாச்சியார் அமிர்தவல்லி நாச்சியார். அமிர்தவல்லி நாச்சியாரோட சேர்த்து உக்ர நரசிம்ம பெருமான் எழுந்துருள் இருக்கிறார். அவர் உக்ரமா இருக்கிறது ஹிரண்யகசிபுவுக்கு. பிரஹ்லாதனை முன்னிட்டு கொண்டு பற்றினால் சௌமியமா இருப்பார், சிரிச்சுண்டு அனுகிரகிப்பார். திருமங்கை ஆழ்வார் திருவடியை பற்றி கொண்டு இவரிடத்துல வந்தோம்னால் இன்னும் சிரிச்சுண்டு தன்னுடைய அருளையே கொடுப்பார். அதே பக்கத்தில் திருமங்கை ஆழ்வாரே எழுந்துருள் இருக்கார். ஓர் புறம் நம்மாழ்வார், நடுவே திருமங்கை ஆழ்வார், இந்த பக்கம் பகவத் ராமானுஜர், அடுத்து சுவாமி மணவாள மாமனிகள். இவர்கள் எல்லாரும் விக்கிரக ரூபத்தில் எழுந்தருளி இருந்தனர். இப்போதும் உற்சவமூர்த்தி இங்க பாதுகாப்பு போராதுங்கிறதுக்காக அருகிலே எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளார். ஆச்சரியமான கோவில், அவசியம் எல்லாரும் வரணும். இந்த 5 க்ஷேத்திரங்கள் பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரம்னு சொன்னேனே, 5ங்கிறது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், கால் என்ற 5 பூதங்கள் சொல்கிறோம். அந்த 5 பூதங்களையும் தனக்கு திருமேனியாக கொண்டவர் பகவான். அந்த 5 பூதமும் நடுங்கிறது உக்ர நரசிம்மரா நின்னால். அப்போ நம்ம ஒருவேளை ஜலம் படுத்துறது, காற்று படுத்துறது, ஆகாயம் படுத்துறது, கிரகங்கள்லாம் கோளாறு என்ன படுத்துறதுனால் ஒரே வழி உக்ர நரசிம்மரை பற்றினோம்னா இவருடைய கோபத்திலே அனைத்து நம்ம கிட்டக்கே வராமல் ஓடிய போடும். ஒரு பக்கம் வக்கிரகங்கள் நவக்கிரகம் படுத்தினா பெருமானை பற்றணும், மற்றொரு பக்கத்தில் பக்தி வளர வேண்டுமானால் திருமங்கை ஆழ்வாரை பற்றி பெருமானை பற்ற வேண்டும். உக்ர நரசிம்மரை சேவிச்சுனுட்டோம். திருக்குறையல்,
குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாதவன்பன் இராமானுஷன் என்று ராமானுஷ நூத்தந்தாதியில பாசுரம். திருமங்கியாழ்வார் அவதரித்து விட்டார். அவர் எப்படி வளர்ந்தார், பேர் சூட்டு விழா நடந்ததா, எங்கு வளர்ந்தார், எப்படி இருந்தார்ங்கிறதை அடுத்த நாள் கண்டிப்பாக கேட்போம். இன்று திருமங்கியாழ்வாருடைய திருநக்ஷத்திரமாக இருக்கிறபடியால் அவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.